வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு எபிசோட்ல 2 ஸ்தலங்கள் பற்றி பார்க்க போறோம். ஒன்று ஆவுடையார் கோவில், இன்னொன்று காளையார் கோவில். இது ரெண்டை பற்றி பார்க்க போறோம். அதை ஒட்டி ஒரு கதையும் சொல்ல போறேன். அறந்தாங்கியிலேருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே சுவாமி ஆத்மநாதர், அம்பாள் பேரு ஸ்ரீ சிவயோக நாயகி. இந்த ஸ்தலமே மாணிக்க வாசகரால பாடல் பெற்ற ஸ்தலம். திருப்பெருந்துறை மன்னா அப்படின்னு பாட்டுலலாம் வருதே, அந்த திருப்பெருந்துறைங்கிறது இந்த ஆவுடையார் கோவில். இது ரொம்ப விசேஷம். இங்க அருவம், உருவம், அருவம், உருவம், அதாவது உருவமா இருக்கிறது, உருவம் இல்லாம இருக்கிறது, உருவம் இருந்தும் இல்லாம இருக்கிறது, இப்படி 3 இதுல பகவான் இருக்கிறத ஐதீகம். கர்ப்ப கிரகம்னு சொல்றோமே, கருவறை, அது மாணிக்க வாசகராலேயே கட்டப்பட்டது. அந்த கருவறை மட்டும் மாணிக்க வாசகர் கட்டினது. அதுக்கப்புறம் கோவில்கள்லாம் பின்னாடி வந்த மன்னர்கள் கட்டினது. அந்த கருவறை மட்டும் மாணிக்க வாசகர் கட்டினார். அது கட்டினதனுடைய வரலாறு திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. என்னன்னா, இது குதிரை வாங்க சொல்லி பாண்டிய மன்னன் பணத்தை கொடுத்து அனுப்ப வரபோது, இவர் பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியினால இந்த இடத்துல அந்த பணத்தை பூரா கருவறை கட்டுறதுக்கு செலவழிச்சு இது பண்ணிட்டார் அந்த சுவாமிக்கு. அது சுயம்புவா இருந்த உடனே அந்த இதுக்கு கட்ட ஆரம்பிச்சு பணத்தை பூரா செலவழிச்ச உடனே ராஜா தெரிஞ்ச உடனே கோபம் இவரை தண்டிக்கிறதுக்காக வரபோது, பகவானே இந்த இதெல்லாம் நரி கூட்டமா குதிரை கூட்டம் மாதிரி அதெல்லாம் நரி கூட்டத்தெல்லாம் குதிரையா மாத்தி திருவிளையாடல் பண்ணின ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதனால இது திருவிளையாடல் புராணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு இடம். கருவறைக்கு நேரம் ஒரு படைக்கல்லுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல கைக்கூத்தல் அரிசி, பாகக்காய், கீரை, இது 3ஐயும் சமைச்சு அப்படியே ஆவி பறக்க கொண்டு அந்த படைக்கல்ல தான் கொட்டுவோம். அதை கொட்டி அந்த ஆவியை இதைதான் பகவான் எடுத்துக்கிறதா இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய குருந்த மரம்ங்கிறது தான் இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சம். அதுக்கு கீழே இருக்கிற மண் இருக்கே, அதுவே நோய்களை தீர்க்கக்கூடிய பலன் உண்டு அப்படின்னு சொல்ற. அதோட 7.5 சனி பிடிச்சிருக்கிறவாளுக்கு இந்த ஸ்தலம் பகவானை நீங்கன்னா அதுல இருந்து விடுபடலாம், அதனுடைய தாக்கம் குறையும். விடுபடலான்னு என்ன, நமக்கு எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும். என்னன்னா, எந்த இதுவும் நமக்கு நம்ம ஏற்கனவே ஒரு கதையில பார்த்த மாதிரிதான், எதுவும் நம்மளை விட்டு போறது இல்ல. நம்ம அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்கணும். இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் குறையிறதுன்னு சொல்லி, இப்ப நல்லா கொட்டுற மழையில நம்ம பாட்டு தடன்னு போறோம், சொத நனைஞ்சு போறோம். அதே இது ஒரு கொடைய வச்சுட்டு போறோம், கொஞ்சம் அதுல இருந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பரிகாரங்கள் பண்றதெல்லாம் உடனே அதுல இருந்து எல்லாம் விளையாடுங்கிறது இல்ல. நமக்கு பகவான் அதனுடைய தாக்கத்தை வணங்க நமக்கு குறைப்பார் அப்படிங்கிறது தான் கோவில்களை வணங்கக்கூடிய இதனுடைய வரலாறு. இதுதான் ஆவுடையார் கோவிலினுடைய வரலாறு. அவசியம் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் போனாக்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஸ்தலம் இது. அடுத்தது காளையார் கோவில். இது சிவகங்கையிலேருந்து, அதுவும் தேவகோட்டை, சிவகங்கை எல்லாம் பக்கம். சிவகங்கையிலேருந்து 18 கிலோமீட்டர்ல காளையார் கோவில் இருக்கு. இங்க சுவாமி பேரே காளீஸ்வரர். காளையார் கோவில் சுவாமி பேரு காளீஸ்வரர், அம்பாள் பேரு சொர்ண வள்ளி அம்மை. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சுவாமி. இது எப்படின்னா, இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு எப்படின்னா, பண்டாசுரனை
வதைக்கிறதுக்காக காளியா அம்பாள் வந்தான்னு நம்ம தெரியும் எல்லாருக்கும். அந்த வந்தபோது உருவமே மாறி போச்சு அம்பாள். அந்த உருவத்தை மாத்துறதுக்கு இங்க வந்து காளீஸ்வரரை வணங்கினாலாம். வணங்கின உடனே மறுபடியும் தன்னுடைய உருவத்தை திரும்ப பெற்றாள் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு. இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னா, இந்த மருது பாண்டியர்கள்லாம் சொல்றோமே, பாண்டிய ராஜாக்கள்லாம் ஆட்சி பண்ணின இதுல இதை வணங்காம இருந்ததே கிடையாது பாண்டிய மன்னர்கள்லாம். இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னா, ரிஷியசிருங்கர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரிஷியசிருங்கர் வந்து தசரதர் புத்திரகாமேஷ்டி எப்ப இதுல திரேதா யுகத்துல புத்திரகாமேஷ்டி ஆக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப ஒரு தடவை இது மழை இல்லாம வீணா போயிடுது. அப்ப தசரதர் வந்து அனுப்பி ரிஷியசிருங்கர் அப்ப இது கேட்கறச்சே ரிஷியசிருங்கர் வந்தாருன்னா இது மழை பெய்யும், எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப ரிஷியசிருங்கரை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி அங்க தபஸ் எங்க பண்ணிட்டு இருந்தார் ரிஷியசிருங்கர்னா இங்க தபஸ் பண்ணிட்டு இருந்ததா வரலாறு சொல்றது. இங்க இருந்துதான் அவ கூட்டிட்டு அயோத்திக்கு கூட்டின்னு போனா அப்படின்னு தசரதனுடைய இதுல வரபோது அந்த கதையும் வருது. ஸோ இது அப்பலேருந்தே ரொம்ப பிரசித்தமான இடம். பாண்டிய மன்னர்கள்லாம் பூஜை பண்ணி ரொம்ப சிறப்பான அமைப்போட வச்சு அதை பராமரிச்சா அப்படிங்கிறதும் இதுல ஒரு சிறப்பான அம்சம். இதையும் கண்டிப்பா போய் ஆவுடையார் கோவில், காளையார் கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. இப்ப ரிஷியசிருங்கர்னு இந்த இதுல சொன்னேன் இல்லையா, அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னா, ரிஷியசிருங்கர் விபாண்டக முனிவருடைய பிள்ளை. விபாண்டக முனிவர் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சிருங்கேரி இருக்கே கர்நாடகால, அந்த சிருங்கேரியில அவ வந்து வாழ்ந்ததா சரித்திரம் சொல்றது. அந்த சிருங்கேரியில வாழ்ந்துன்றதா. அந்த விபாண்டக முனிவருக்கு ஒரு மான் மூலமா தான் இந்த குழந்தை கிடைக்கிறது. ஒருத்த கொம்போட இருக்கிறதுனால அதுக்கு ரிஷியசிருங்கர்னு பேர் வச்சேன். அவரே எடுத்து வளர்த்துட்டு இருந்தார் அந்த குழந்தைய. அந்த குழந்தை என்ன ஆச்சு, இவன் காட்டிலேயே வசிச்சான். யாரும் நடமாட்டம் இல்லாத காட்டுல இவா 2 பேரும் இருந்துட்டு அந்த வேதங்கள் இது சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவரை நல்ல பண்டிதரா ஆக்கினார். யாருமே அங்க அந்த இதுக்குள்ள யாருமே போகாம இருந்ததுனால அந்த பிள்ளைக்கு ரிஷியசிருங்கனுக்கு பெண்ணா இந்த மாதிரி பெண்ணுன்னு ஒரு இனம் இருக்கு, ஆண் இது பெண் இது அந்த எதுவுமே தெரியாது அவருக்கு. தன்னோட அப்பா ஒருத்தர் தான் பார்த்துருக்காரு அவர். அதனால அவருக்கு வந்து அந்த பெண் வாடையே இல்லாம இருந்துருந்தார். இவருக்கும் என்னன்னா, தன் பிள்ளைய வந்து கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறக்கவனா இப்படியே வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்தார். சிருங்கேரி எல்லாம் எவ்வளவு உயரத்துல இன்னைக்கு இருக்கு, அவ்வளவு உயரத்துல அன்னைக்கு இருக்கிற போது யாருமே ஏற முடியாம இதுங்காம இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால இவ வந்து 2 பேரும் தனியாவே இருந்துட்டு இருந்தா. அதுல பக்கத்துல ஒரு தேசம், அந்த தேசத்து ராஜா என்ன பண்ணா சரியானபடி ஆட்சி பண்ணல. அவன் வந்து தசரதருக்கு ரொம்ப நண்பர். இவனுடைய ஆட்சி சரியில்லைன்னு உடனே இந்திரன் அந்தணர்கள் எல்லாம் ரொம்ப இது பண்ணினான். உடனே இந்திரனுக்கு கோபம் வந்து மழை பெய்யறதை நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே பயிர் வச்ச எதுவுமே இல்லை, குடிக்க ஜனம் இல்லை, தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால எதுவுமே இல்லை, உணவு கிடையாது, இது கிடையாது, தண்ணி கிடையாது, நாடே ரொம்ப வறண்டு போயிடுது. போன உடனே இவன் என்ன பண்ணா, சரி எப்படியான வந்து என்ன பண்றதுன்னு ஒருத்தரையா ஆலோசனை கேட்டு வச்சா ஒரு முனிவர் சொன்னார், இந்த மாதிரி ரிஷியசிருங்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பெண் யாரு ஆண் எது பெண் எது தெரியாது, உண்மையே தெரியாது. அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் இங்க வந்து இந்த பூமிக்கு வந்தாருன்னா கண்டிப்பா மழை பெய்யும்னார். உடனே அவரை எப்படி கூட்டிட்டு வருது அப்படின்னு நினைச்சு இது பண்றச்ச ஒரு அழகான ஊர்வசி மாதிரி ஒரு அழகான பெண்ணை அங்க அனுப்பி
கொஞ்சம் தோழிகளோட அனுப்பி அங்க வந்து எப்படியான ரிஷியஸுங்கன்னா மயக்கத்துக்காக அனுப்பினான். இவர் வந்து தனியா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல இவ அப்பா இது பழங்கள் பறிச்சுன்னு வரத்துக்கோ புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வரத்துக்கு போறதுக்கோ போறபோது இவர் தனியா இருக்கிற மாதிரி நேரத்துல அந்த பெண் அங்கிருந்து வந்து அதுல ஒரு பொண்ணு ரொம்ப அழகு. அவ அங்கிருந்து வந்து பக்கத்துல உட்காந்து முதல்ல அவளை பார்த்தோம்னே இவருக்கு என்ன இவ வித்தியாசமா, என்ன இது ஆறு இது அது பெண்ணுன்னு தெரியாதே, யாரோ வித்தியாசமா இருக்காளே அப்படின்னு நீங்க யாரு என்னன்னுலாம் கேட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சா 2 பேரும். அவ என்ன பண்ண, அடிக்கடி வருது அவளோட பேசினாலே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு வந்தான். இந்த ரிஷி சுகர் வந்தார். அப்புறம் மெதுவா தொட்டா ஒரு நாளைக்கு தொட்டவுடனே இவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. உடனே கொஞ்சம் கொஞ்சமா நீ தொடர்றது எனக்கு ரொம்ப நன்னா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அவளை இது பண்ணினான். இவர் ஒரு நாளைக்கு போய் அப்பாட்ட சொன்னார், இந்த மாதிரி அப்பா நீ யாருன்னு கேட்டோடனே நான் இதுல இருந்து வந்திருக்கேன், தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேன்னு வேற சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் தேவலோகத்துல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். ஏன்னா இவருக்கு பெண்ணுன்னா இது தனியா தெரிஞ்சாதானே இவர் ஆண் பெண்ணுங்கிறது தெரியாது. அவளோட பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவர் என்ன கட்டிக்கிறார், அப்படியே சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னா. உடனே இவர் யோசனை பண்ணார், ஆகா நீ வேற யாரோ வந்திருக்காப்புல இருக்கு அப்படின்னு நினைச்சு இதை நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சாகணும், யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார். அதுக்குள்ளேயே இவ கொஞ்சம் இவ வரலன்னா இவர் டவுன் ஆயிடுறார், ரொம்ப கவலையா உட்காந்துருக்கார். இதை நல்லா தெரிஞ்சுட்டார். உடனே என்ன பண்ணா, இதான் சரியான சமயம், போட்டு மாதிரி ஒரு இதுல அவரை மெதுவா கூட்டி அந்த வாங்க இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போய் தேசத்துக்கு கூட்டின்னு போயிட்டா. இவரை வந்து வந்து பாக்குறதுக்காக வர்றாரு, யாரு என்னன்னு சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. விபாண்ட இவருக்கு தெரியல, ஒருத்தருமே இல்லை. ஏன்னா இவ போயாச்சு. அங்க போயிட்டு அந்த தேசத்துல இவர் காலை வச்சார். வச்ச உடனே கொட்டுறது மழை அப்படி கொட்டுறது. அது ஆனவன் கொட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லாம் குளங்கள்லாம் ஜலம் ரொம்ப எடுத்து, ஆறுகள் இது எல்லாத்துலயும் ஜலம் நல்ல சுபீட்சமாச்சு. உடனே ராஜா என்ன பண்ணா, அவருக்கு ரொம்ப மரியாதையெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவருக்கு ரொம்ப கௌரவிச்சு தன்னுடைய பொண்ணு பேரு சாந்தான்னு பேரு, இந்த ராஜாவோட பொண்ணு, அந்த பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அப்போ தான் இவருக்கு தெரியுது, ஓஹோ இல்வாழ்க்கைங்கிறது ஒண்ணு இருக்கு போலட்டு, இவா பெண்ணினும் நம்ம ஆணினும் அப்படிங்கிற வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. அதுக்குள்ள விவாண்ட முனிவர் வந்து இது ஏதோ இந்த இதுல வந்து வறட்சியா இருந்ததும் அவருக்கு தெரியும். செழிப்பா திடீர்னு இப்படி செழிப்பா எடுத்துனோடனே கண்டிப்பா நம்ம பையன் அங்க போயிருக்காங்கிறத அவர் தெரிஞ்சுட்டார். உடனே அங்கிருந்து ரொம்ப கோபமா வர்றார், ராஜாவை சபிக்கணும்னு வர்றார். அங்க வரும்போதே ரிஷியசுங்கரும் ரிஷியசுங்கர் தன்னோட மனைவியோட போய் அவருக்கு சாஷ்டாங்கமா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். என்ன இருந்தாலும் பிள்ளை இல்லையா. உடனே பார்த்தோம்னே சரி அப்படின்னு அவருக்கும் சமாதானம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு போயிடுறார், நீ வந்து வந்துடுவாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடணும்னு சொல்றார். அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் காலம் கழிச்சு இவரும் ஆசிரமத்துக்கே போயிடுறார் அப்படிங்கிறது ஒரு கதை. இது ரிஷியசுங்கருடைய வரலாறு.